ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஃப்எஸ்ஐனா என்னது, ஸோ அந்த எஃப்எஸ்ஐக்கும் நம்ம பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எஃப்எஸ்ஐயில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து கவர் ஆகாதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக டெய்லி வீடியோஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எஃப்எஸ்ஐன்றது நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்ன்றது தான் நம்ம வந்து எஃப்எஸ்ஐயாக பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த எஃப்எஸ்ஐ எதுக்காக நம்ம இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம எவ்வளோ வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு நம்ம பில்டப் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த எஃப்எஸ்ஐ வந்துட்டு நமக்கு வரன்முறைப்படுத்துது. ஸோ இந்த எஃப்எஸ்ஐ வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சிஎம்டிஏல வந்துட்டு பிளான் வாங்கணும். அந்த பிளான் வாங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ லேண்ட் ஏரியாவோ அந்த லேண்ட் ஏரியா ப்ளஸ் ரோடு வித்தை பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃப்எஸ்ஐ வந்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும். இது வந்துட்டு கமர்ஷியல் பில்டிங்கு, அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் பில்டிங்கு, இன்ஸ்டிடியூஷன், ஸோ அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன், ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ எஃப்எஸ்ஐ தரான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குன்னா அப்போ அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டையும் வந்துட்டு பில்டிங் கட்டும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கட்டிட்டாங்கன்னா, ஸோ அதோட வந்துட்டு ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஃபயர் எக்ஸிட் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷன் வந்துட்டு இருக்காது. ஒரு பில்டிங்கோட இன்னொரு பில்டிங் வந்துட்டு அட்ஜாயினிங்காக இருக்கும். ஸோ இது எர்த்து குயிக் வரும்போதும் உங்களுக்கு வந்து இது பேஸ் பண்ணி நிறைய இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ இதனால தான் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ரூல்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேறு எஃப்எஸ்ஐ இருந்தது அந்த லெவல்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து அந்த எஃப்எஸ்ஐ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வளர்ந்து வர காலங்களில் பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ பீப்புள் வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற இதுலேயே லேண்ட்லேயே உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மடங்கு கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து 2% ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எஃப்எஸ்ஐ. வாங்க அப்போ அந்த எஃப்எஸ்ஐ வந்துட்டு எந்தெந்த பில்டிங்ஸுக்கு வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த எஃப்எஸ்ஐன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது. அப்போது நான் ஹைரைஸ் பில்டிங், அதாவது ரெசிடென்ஷியல் பில்டிங்கு, நான் ஹைரைஸ் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ லேண்ட் ஏரியா, இப்போ 1000 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு உங்களோட பில்டிங்ஸை வந்து நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஸ்டில்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஃபுல்லாகவே பார்க்கிங் காமிச்சிட்டு G+3 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பர்மிஷன் வந்துட்டு இப்போது தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். 1000 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இப்போ வந்து சுற்றி செட்பேக் ஏரியாலாம் விட்டுணும். செட்பேக்ன்றது நம்ம சுற்றி விடக்கூடிய இடைவெளி தான் நம்ம செட்பேக்ன்றோம். ஸோ அப்போ அந்த செட்பேக்லாம் விட்டுட்டு நம்ம அந்த பில்டிங் வந்து கீழே வந்து ஸ்டில்ட் ஃப்ளோராக விட்டுறணும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று, செகண்ட் ஃப்ளோரில் ஒன்று. ஸோ இது மூணுமே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நீங்கள் 2000 ஸ்கொயர் ஃபீட்டு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2000 ஸ்கொயர் ஃபீட்னும் போது ஒரு ஃப்ளோர் வந்துட்டு அரௌண்டு ஒரு 670 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ளோருக்கும். ஸோ இது மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு லேண்ட் ஏரியாவிலேருந்து 2 டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா. இண்டஸ்ட்ரியல் ஏரியானா ஃபயர் எக்ஸிட் இருக்கணும், இந்த வெஹிக்கிள் உள்ளே போயிட்டு வரா மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸ், அதாவது உங்களோட லேண்ட்லேருந்து 1.5 டைம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே பில்டப் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த எவ்வளோ லேண்ட் இருக்கோ லேண்ட்லேருந்து 2 டைம்ஸ் உங்களுக்கு தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டெர்மினல்னால் உங்களுக்கு அந்த பஸ்ஸு, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, அந்த மாதிரி இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 டைம் தான் வந்துட்டு, அதாவது லேண்ட் ஏரியாவில் வந்து நீங்கள் 1 டைம் மட்டும்தான் அதில் வந்துட்டு நீங்கள் இப்போ எவ்வளோ ஏரியா இருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது காட்டேஜு, ஹோட்டல்ஸு, ரிலீஜியஸ் பில்டிங்ஸு, ஹைரைஸ் பில்டிங்ஸு, ஸோ இந்த மாதிரியான பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தராங்கன்னா,
0.8, அதாவது உங்களோட லேண்ட் வந்துட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நீங்கள் 800 தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை வந்து பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எதுக்காக எடுத்துருந்தாங்கன்னா ஒரு வென்டிலேஷன் வந்து மெயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸிஸ்டிங் வந்துட்டு நமக்கு கம்பல்சரி தேவை. ஒரு பில்டிங் வந்து நம்ம சுற்றி வரணும், ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகணும், ஏதாவது ஒன்று வரணும், அந்த பில்டிங்கை சரௌண்டு சுற்றி வர்றதுக்கு நமக்கு அது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோடோட இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரோடோட வித்தை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு சம் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஸோ இப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர்ஸ் தான் ரோடு வித்து இருக்குது அப்படின்னா, 12 மீட்டர்ஸ்னால் ரோடு வித்து இருக்குன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு FSI வந்துட்டு எலிஜிபிள் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 மீட்டர்ஸ் இருக்கிற ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு FSI வந்துட்டு எலிஜிபிள் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18 மீட்டர்ஸ் ரோடாக இருந்துச்சுன்னா 3.25% வந்துட்டு FSI வந்துட்டு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த FSI நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த FSIயில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து கவர் ஆகும் ஆகாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த FSIயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேர் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது. நான் சொல்கிறேன் இந்த FSIயில் வந்துட்டு ஸ்டேர் கேஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது, லிஃப்ட் ரூமு இன்க்ளூட் ஆகாது. ஸோ ஹெட் ரூமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் ரூமு, அப்புறம் ஸ்டில்ட்டு ஃப்ளோரிங், அதாவது ஸ்டில்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்கிங் விட்டுருக்கோன்னா ஸோ அதுவும் வந்து நம்ம கவர் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் ரூமு, சர்வெண்ட் டாய்லெட்ஸு, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஹெட் டேங்க்ஸு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த FSIயில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஸோ இந்த FSI கூடவே இந்த ஏரியாஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த FSI கூடவே இந்த ஏரியாஸ் இப்போ நான் சொன்ன ஏரியாஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகாது. இது வந்து செப்பரேட்டு, FSI செப்பரேட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ளோர் நம்ம பேஸ்மெண்ட் போடுறோம், 2 ஃப்ளோரு 3 ஃப்ளோர் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதுவும் வந்து FSIயில் உங்களுக்கு கவர் ஆகாது. ஸோ அதனால தான் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு பார்க்கிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து FSI அந்த பில்டிங்கோட பில்டப் வந்துட்டு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா FSI வந்துட்டு இப்போ நீங்கள் வாங்கணும், இதை பற்றி டீட்டெயிலாக அப்படி தெரியணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு ஆர்கிடெக்டை மீட் பண்ணுங்கள், அல்லது வந்துட்டு லைசன்ஸ் சர்வேயரு, அவரை மீட் பண்ணி உங்களுடைய ரோடு வித்து உங்களோட அந்த பிளாட் ஏரியா, ஸோ அதுக்கு வந்துட்டு எவ்வளோ FSI தருவாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளானை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பில்டிங்ஸை கட்டினா முறைப்படி நீங்கள் கட்டணும். ஸோ அந்த மாதிரி முறைப்படி கட்டாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இப்போது லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு EB கனெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் பர்மிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சில இடையூறுகள் வரலாம். ஸோ அந்த இடையூறுலாம் தவிர்க்கணும்னா நீங்கள் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன ரூல்ஸ் இருக்கோ, உங்களோட லேண்டுக்கு வந்துட்டு என்ன FSI இருக்கோ அந்த FSI பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த பில்டிங்ஸை வந்து கட்டினீங்கன்னா அந்த பில்டிங்ஸ் வந்து கட்டுறது நல்லது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் FSIன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ரீமியம் FSI அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்கும். ஸோ அந்த ரோடோட விட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 10 அடி அந்த மாதிரி செட்பேக் விட்டுட்டு கட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செட்பேக் விட்டு கட்டிடும் போது உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஃப்ளோர் நீங்கள் கட்டணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரீமியம் FSI வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அந்த ரோடு வித்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரீமியம் FSI வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ வந்துட்டு 9 மீட்டர்லேருந்து 12 மீட்டர் இருக்கிற ரோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30% வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கலாம். அதாவது என்ன ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்லேருந்து 40 ஃபீட்டு ரோட்டில், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மீட்டர்ஸ்லேருந்து 8 மீட்டர், 12 மீட்டர்லேருந்து 8 மீட்டர்னும் போது உங்களுக்கு 40 அடியிலேருந்து 60 அடி ரோடு வித்துள்ள ஒரு பில்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக 40% வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு பில்டிங்ஸ் வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் பில்டப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 மீட்டர்ஸ் அபவ் இருக்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 60 அடிக்கு மேலே இருக்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா FSI வந்துட்டு 50% வந்து நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் அந்த பில்டப் ஏரியா வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னக்கூடிய தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் நம்ம டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.